Good morning students. இன்னைக்கு நம்ம plus 2 accountancyல third chapter accounts of partnership firms fundamental இதுல illustration sum 8th 9th பார்க்க போறோம். இது வந்து reduced syllabusலயும் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க, சுபா சுதா. அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% வருஷத்துக்கு கேபிட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போறோம். அவங்களுடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 31st December 2017 க்ளோசிங் கேபிட்டல். சுபாதும் சுதாதும் கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட். drawing of சுபா அண்ட் சுதா ரெண்டு பேரும் வந்து பணம் எடுத்திருக்காங்க 2500 3500. சுபா வந்து 2500, சுதா வந்து 3500. ப்ராஃபிட் வந்து 15000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே இந்த கேபிட்டல்ல இருந்து அப்படியே கண்டுபிடிச்சு போட்டுருவோம். ஆனா இதுல டிராயிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மேட் போடுவோம். closing capital and drawings less additional capital less opening capital அப்படி போட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அதே ஃபார்மேட் தான் இதுல வந்து நம்ம இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல்ல இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், இந்த க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸ் ஆட் பண்ணிட்டு இதுல வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அடுத்து. அப்போ ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணணும். இப்போ வந்து இவங்க ப்ராஃபிட் எப்படி பிரிச்சு எடுத்துப்பாங்க, ஈக்குவலா பிரிச்சு எடுத்துப்பாங்க இவங்க ரேஷியோல. இப்போ 15000 அப்படியே 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7500. இப்போ சுபா 7500, சுதா 7500 ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அப்போ டிராயிங்ஸையும் ப்ராஃபிட்டையும் லெஸ் பண்ணா ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றோம். சரி பாருங்க ஆன்சர். இப்போ கேபிட்டல் ஆன் 31st December 2017ல உங்களுடைய கேபிட்டல் 1520 இந்த மாதிரி போட்டுங்க. சுபா சுதா அமௌண்ட் போட்டுங்க 15000 20000. அண்ட் டிராயிங்ஸ் 2500 3500 ஆட் பண்ணீங்கன்னா 17500 23500. அடுத்து லெஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை ஏற்கனவே கிரெடிட் பண்ணியிருக்காங்க 15000. அப்போ அந்த 15000 லெஸ் பண்றோம். என்ன செய்யறோம், 7500 இல்லைங்களா? 15000 ரெண்டு பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குறப்போ 7500 7500. இப்போ 7500 மைனஸ் பண்ண 10000. 23500ல இருந்து 7500 மைனஸ் பண்ணா 16000. 5ல 5 போனா 0, 13ல 7 போனா 6, மிச்சம் 1 தான் இருக்கு 16000. calculation of interest on capital. opening capital இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா 10000. அதில் 6% தானே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. சரிங்களா? இப்போ 6/100 ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணீங்கன்னா 600. அடுத்து சுதா அவங்களுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 16000. 6/100 ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 6 are 36 இல்லைங்களா? இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கிறீங்க, 36க்கு 6 போட்டுக்கிறீங்க, 6 1s are 6, மிச்சம் இருக்க 3 ஆட் பண்ணா 9. இப்போ 960. சரிங்களா? ஆன்சர் கரெக்டா வந்துடுச்சா? அடுத்து 9th sum. இந்த பிருந்தா பிரவீனா ரெண்டு பேருடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து 3:4 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. இயர் எண்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கேபிட்டல் இப்போ க்ளோசிங் கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல 10000 கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட். அடுத்து பிருந்தா வந்து இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் அடிஷனல் கேபிட்டல் 6000 1st October 2017ல போடுறாங்க. இப்போ அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மந்த்துக்கு 6000ல
நம்ம என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அடிஷனல் கேபிட்டல் இருந்து கண்டுபிடிக்கணும். சாரி, அடுத்து பிரவீனா வந்து 10,000 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சாரி, ஜூலை 1st வந்து பிருந்தா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் பார்க்கணும். இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மந்த்துக்கு 6,000ல பார்க்கணும். 1 அக்டோபர்ல வந்து பிரவீனா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 10,000. அப்போ அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் 3 மந்த்துக்கு வந்து பிரவீனாக்கு நம்ம வந்து அடிஷனல் கேபிட்டல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 5,000, 7,000. ப்ராஃபிட் earned during the year 31,000. 31,000 வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து இது நம்ம இதுக்கு முன்னாடி 8th சம் போட்ட மாடல் தான். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் பார்க்குறப்போ ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல 10,000 போட்டாச்சு. அப்போ அதை லெஸ் பண்ணா 21,000. அந்த 21,000 3:4 அப்படின்ற ரேஷியோல பிரிக்கிறோம். இப்போ 3:4னா டோட்டலா 7. அப்போ 7 வந்து என்ன செய்யறோம், 21ல எத்தனை டைம்ஸ் அடங்குதுன்னா 3 டைம்ஸ். இப்போ 3 ஃபர்ஸ்ட் வந்து 3:4 இல்லைங்களா. அப்போ வந்து பிருந்தாது வந்து அவருக்கு 3 பங்கு தான். அப்போ என்ன செய்யறோம், 21 வந்து 7ஆல அடிக்கிறப்போ 3 வருது. 3,000. 3 3s are 9,000. அதே மாதிரி 21 7ஆல இது பண்றப்போ 3 வருது. இப்போ 3 4s are 12,000 வரும். சரி பார்க்கலாம். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் இங்க கொடுத்திருக்கிறது அப்படியே போடுறோம். 30,000, 40,000. பிருந்தாது 30, பிரவீனாது 40. டிராயிங்ஸ் ஆட் பண்றோம். 5,000 பிருந்தா, 7,000 பிரவீனா. இப்போ ஆட் பண்ணா 35, 47. அடுத்து அடிஷனல் கேபிட்டல் அவங்க கொடுத்திருக்காங்க 6,000. நீங்க அப்படியே கூட அந்த 6,000 டைரக்டா லெஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து 10,000 லெஸ் பண்ணிடலாம். லெஸ் பண்ணா 37 வரும். இங்க வந்து 35ல போச்சுன்னா 29 வரும் இல்லைங்களா. அடுத்து ப்ராஃபிட் வந்து ஏற்கனவே கிரெடிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிடணும். இந்த ப்ராஃபிட் இயர்ல அதை லெஸ் பண்ணா 21,000. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணா 21,000. அந்த 21 என்ன பண்றோம், பிரிச்சு கொடுக்குறோம். சரிங்களா, அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் earned 31, பேலன்ஸ் as per balance sheet 10,000. அப்போ 21,000. This amount is distribution 3:4. அப்போ 7. இப்போ 7ஆல டிவைட் பண்ணி ஒருத்தருக்கு 3 ஒருத்தருக்கு 4 பார்க்குறப்போ 9,000, 12,000. இப்போ இங்க 29ல 9 போச்சுன்னா 20. இங்க 37ல 12 போச்சுன்னா 25. தனித்தனியாகவும் லெஸ் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷ்னலும் ப்ராஃபிட்டும் 2 ஆட் பண்ணிட்டு அப்புறமா லெஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த 20,000ல 6%. 20,000 into 6/100, 1,200. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 2 0, இந்த 2 0 அப்படியே எடுத்து போடுறோம். 6 2s are 12, 1,200. ஆன் அடிஷனல் கேபிட்டல் வந்து 6 மந்த்னு பார்த்தோம். யாருக்கு, பிருந்தாக்கு இல்லைங்களா. பிருந்தா அடிஷனலா 6,000 கொண்டு வராங்க. அப்போ 6/100 into 6/12. இப்போ என்ன செய்யணும், 6 வந்து 12ல 2 டைம்ஸ் அடங்குது. அடுத்து இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடும். ஒரு 0 தான் இருக்கு. 6 வந்து இங்க அடிச்சுட்டோன்னே அப்போ வந்து 1 தான் இருக்குங்க. இங்க ஒரு 6 தான் இருக்கு. இப்போ 2ல வந்து அடிச்சிடும். இந்த 6 வந்து நீங்க என்ன செய்யலாம், அப்படியே இந்த 6 வந்து 12ல பாக்குறப்போ 2 டைம்ஸ். இப்போ இந்த 2 வந்து 60ல டிவைட் பண்ணீங்கன்னா 30 கிடைக்கும். சரிங்களா. 6 3s are 80. அப்போ 180. இப்போ 1,200 plus 180 ஆட் பண்ணீங்கன்னா 1,380. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிருந்தாது வந்து 1,380. அடுத்து
பிரவீனாவோட ஓப்பனிங் கேபிட்டல் 25,000, அதில் 6% 1,500. அடுத்து வந்து நான் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 3 month பார்த்தோம் இல்லைங்களா, அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் 3 month, அப்போ 3/12 10,000 into 6/100 into 3/12. அதே மாதிரி இந்த 6க்கு வந்து 12ல பார்த்தீங்கன்னா 2 times, இந்த 2 வந்து 10ல பார்த்தீங்கன்னா அப்படியே 50, இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 100ல வச்சுக்கங்க, அப்படியே இந்த 2 வந்து 100ல பார்க்குறப்போ 50 into 3 150, 1,500 plus 150 1,650. சரிங்களா? நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.